எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக நல்ல கவனமா கேட்கணும் இந்த வேர்டை. நீங்க எவ்வளவுதான் விசுவாச வீரர்களா இருந்தாலும் உங்க பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம் உங்களுக்கு உண்டாகும் போது பிழைப்பம்ங்கிற நம்பிக்கை. பவுல் சொல்றார் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தவர் சொல்றார். அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அதனுடைய 9வது வசனத்துல மரணம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க தேவன் யாரு? மரித்தோரை இது தெரிஞ்சோம் நாங்க என்ன வரும் என்று நம்பி இருந்தோம், மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்தோம். எப்படியும் சாவுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மரணம் வருகிறது போல இருக்கு. பாடு பரலோகமே. அந்த டைம்ல இந்த மாதிரி பாட்டலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த டைம் தான் இந்த மாதிரி. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும். ஆமென். எப்படி தப்புவிப்பார் அது தெரியாது. ஆனா நாங்க எங்க சாட்சிய சொல்ற கேளுங்க. எங்களுக்கு மிஞ்சின ஒரு பாரம் எங்க மேல ஏறிச்சு. அப்ப நினைச்சோம் இதோட எல்லாமே போச்சு, இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆனா ஆமே, நாங்க நினைக்கிறதுக்கு மேல அவருடைய செயல்கள், நாங்கள் நினைப்பதற்கு மேல. ஆமே. அதாவது விசுவாச ஓட்டத்தை ஓடுற பவுலுக்கே பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது இந்த சாரிபாத் விதவைக்கு. ஆமென். இந்த டைம்ல நல்ல கவனிக்கணும். இதான் என் ஆண்டவருடைய இரக்கம். இந்த டைம்ல என்னுடைய ஃபெய்த்தை அளந்து எனக்கு செய்ய மாட்டார். இந்த டைம்ல அவருடைய இரக்கத்தின்படி தான் எனக்கு செய்வார். எல்லா இடத்துலயும் ஃபெய்த்தை அளந்து செய்யணும்னா ஆமே, நமக்கு விரல் மட்டும்தான் வளர்ந்திருக்கும், கண்ணு காது மூக்கெல்லாம் வளர்ந்திருக்காது. இதுதான் தேவன். இந்த டைம்ல அவர் எப்படி இறங்குறார்? மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அவங்க அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறான். நீ நிச்சயித்தல, நீ சொன்னபடியே உனக்கு ஆக கடவுள். இந்த டைம்ல அப்படி சொல்லி இருக்கலாம்ல, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு அந்த இடத்துல சொல்ல. இதுதான் நான் மனிதன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன். ஆமென். அதாவது அதுதான் நம்முடைய புத்தி. நம்ம ஒரு சைடை பார்த்துட்டு இன்னொரு சைடுல ஆண்டவரை கொண்டு அப்படி வைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் லிமிட் பண்றதே அப்படிதான். இல்ல, அந்த இடத்துல தான் பாருங்க. அப்ப இவள் இப்போ 2 விறக பொறுக்கிற, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவளா இருக்கிறாளே, நான் இவளுக்காக என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கிறேன், ஆனா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விறகு இல்ல. அவ்வளவு நிச்சயம் அவளுக்கு. எப்படியும் சாக போறோம். எதுக்கு தேவையில்லாம எதுக்கு குனிஞ்சு நிமிரணும்? அதாவது ஒருத்தன் உழைச்சு கடைசி எலும்பு முறிகிற டைம் வரும்போது விருதாவா உழைக்கிறேன், யாருக்கு நான் உழைக்கிறேன்? ஆமென். சாலமோன் சொல்றார், நான் சேர்த்து வைக்கிறத, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறத என் பிள்ளைன்னு சொல்லி வரவன் கஷ்டப்படாம அனுபவிக்கிறான். இத பார்த்தா என் மனசுக்கு சஞ்சலமா இருக்கு. நிறைய பெற்றோருடைய வருத்தமே அதுதான். இத பார்த்தா எதுக்கு? ஆமென். எப்படிங்க இருக்கும்? அதான் எங்க அப்பா சொல்லுவாங்க, அவங்க ஊர்ல ஒரு பெரிய முதலாளி இருந்தாராம், பெரிய வாழைத்தோட்டம் வச்சிருந்தாராம். வெரைட்டி அந்த கொலையெல்லாம் காய்க்கிற டைம் எல்லாம் வண்டியா போகுது. அப்ப அங்கிறவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறாராம். அதில் ஒருத்தர் இருந்தா, ஐயா நீங்க சாப்பிட்டு பாருங்க, சுகர். அவன் இவ்வளோ பிரயாசப்பட்டு இத்தனை கொலை விழுந்து அவரால் என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியல. இதுதான் நீ அதை காண்பாய், ருசிக்க மாட்டாய். அவன் இது எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? நான் எதுக்கு குடிஞ்சு இன்னொரு விறகு எடுக்கணும்? நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அதுதான் எனக்கு இல்லைன்னு ஆயிட்டேன். நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எனக்கு இல்லைன்னு ஆயிட்டேன். இந்த முடிவை அவள் எடுத்தது லைஃப் போர் அடிச்சதுனால இல்ல. சிலர் போர் அடிக்குன்னு சாவாங்க. அப்படி ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது, எல்லாமே இருக்கு பாஸ்டர், வாழ்க்கையில என்ன தெரியல, சரி அப்ப செத்துடலாம் நினைச்சேன். கொஞ்சம் தள்ளியே
நீ இப்போ வாங்க சேர்ந்து போன்னு சொல்லிட்டாருனா எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, கல்யாணம் பண்ணி பார்த்தாச்சு, இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, என்ன ஒரு 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 வெறுமே இருந்துட்டு இருந்தேன். அதனால சத்திரலாம் நினைச்சேன், சரி இங்க ஒரு மீட்டிங் நடக்குன்னு கேள்விப்பட்டு வந்தோம். ஆனா எனக்கு இப்ப அந்த எண்ணம் போயிட்டு, அது அந்த சாட்சி சொல்றதுக்கு தான் வந்தார். ஆமே, எல்லாமே எல்லாமே வாங்கி வச்சிருக்காரு வீட்டுல. கயிறு வச்சிருந்தாராம். கயிறு எதுக்குன்னா மனைவி கட்டி போடுறதுக்கல்ல, தூக்கு போட. அப்புறம் விஷம், அதாவது என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு நோட்டீஸ் பார்த்துருக்கிறார். அப்போ இங்கே மீட்டிங் நடக்குது, சரி நம்ம எதுக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணணும் சொல்லிட்டு காலைல மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டே நிற்கிறார். வெயிட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்குள்ள செய்தி அவருடைய மனசை மாற்றி இருக்கிறேன். இவ இப்படி தீர்மானிச்சது வேற வேற ஆப்ஷன் இல்லை, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஹல்லேலூயா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா. எல்லாரும் சொல்லுவோம் ஒரு விஷயம் கூட, யாரும் இல்லை என்று, யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, இயேசுதா. ஆமே. வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே, வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை. ஆமென். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை, கைகளை உயர்த்தி இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதா, இயேசுதா. இதுதாங்க நம் ஆண்டவராக இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் என்னை ரொம்ப தியானிக்க வச்ச ஒரு பகுதி, எலியாவுக்காக காகத்தை அனுப்பினார், இந்த விதவைக்காக எலியாவே அனுப்பினார். எந்த இடத்துல அவருடைய பார்வை, எந்த இடத்துல அவருடைய பார்வையில எனக்கு வேல்யூ கூடணுமோ அந்த இடத்துல அவர் அப்படிதான் பார்ப்பார். இந்த இடத்துல ஏன் எலியாவுக்கு அந்த காகத்தை இந்த சாரிபாத் வீட்டு விதவைக்கு மேல அனுப்பி அந்த அப்பத்தையும் இறைச்சியும் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் சொல்லணும்னா, எலியா இருந்த இடத்துல காகம் எங்க இருந்து அப்பம் இறைச்சி எடுத்துட்டு வந்திருக்கும்? எங்க இருக்குதோ அங்க இருந்த மேக்சிமம் எங்க இருக்கும்? அரண்மனையில தான் இருக்கும். அரண்மனையில இருந்து எலியா இருக்கிற இடத்துக்கு காகத்தை அனுப்புவதை விட சாரிபாத் விதவை வீட்டில் அனுப்புறது ரொம்ப ஈஸி. ஆமென். அப்போ தேவன் இந்த இடத்துல அவர் எப்படி பார்க்கிறார், அவருடைய பார்வையை பாருங்கள். உண்மையிலே சாரிபாத் விதவை அவளை பார்க்கிற பார்வை சொல்ல வேண்டாம். அதான் இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருமே பரிதாபம் பார்க்கும்போது ஆண்டவர் அவளை ரொம்ப பிரஷியஸா பார்த்து அந்த இடத்துல காகத்தை அனுப்பாமல் அந்த இடத்துல அவருக்கு முன்பாய் நிற்கிற, ஓ ஜீசஸ், உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை செய்யணும்னு நினைக்கும் போது கர்த்தர் முதல்ல உன்னை பார்க்கிற பார்வையே ரொம்ப பிரஷியஸா இருக்கும்.